ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சய் நானும் vlogs சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஜூஸ் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதோட பேரை வந்து கொக்கோசோ இது பேர் பக்கத்தில் இருக்காது. இதை வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். இது வந்து இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை. இது எனக்கு பிடிச்ச ஜூஸுன்றதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் விளம்பரம்லாம் பண்ணணும்னு நமக்கும் ஆசையாக தான் இருக்குது. இது ஒரு ஜூஸு. இது பார்த்தீங்கன்னா சாதா ஜூஸ் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜூஸு. என்ன டேஸ்ட்டுமா அது? இது வந்து லிச்சி ஃப்ளேவர். இதுக்குள்ளே வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள கியூபாக குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது படி அதெல்லாம் வந்துட்டு இந்த தேங்காய் நீங்கள் சாப்பிடும்போது வழுக்கன்னு சொல்லி ஒன்று வரும் தெரியுமா? இளநீல இருக்குமே இளநீல வந்து வழுக்கன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அதை தான் இவங்க வந்து இந்த மாதிரி கியூபாக வெட்டி போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா உள்ள நிறையா இருக்குது. அது வந்து இந்த ஜூஸோட ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். ஏன்னா இது அவ்வளோ ஜூஸில் வராது. இதே ஜூஸ் மாதிரி இன்னொரு ஜூஸ் கூட இருக்குது. அந்த ஜூஸோட பேர் வந்துட்டு மொகு அந்த ஜூஸோட பேரே வந்து. அதில் என்ன ஃப்ளேவர்லாம் வருது? அது சேம் இதே மாதிரி தான். ஆப்பிள் அது மாதிரி எனக்கு சரியாக ஃப்ளேவர்ஸ் ஐடியா இல்லை. ஆனால் அதுவே லிச்சி வருது, அது மட்டும் தெரியும். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 65 ரூபா. ஓகேவா? இதோட பேர் பொதுவாக சஞ்சய் எல்லா ஜூஸுமே குடிக்கிற மாதிரி டைப் கிடையாது. இது ஏதோ தெரியல, அவனுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சதுனால லிச்சி ஜூஸ் மாத்திரம் குடிக்கிறான். ஆனால் எனக்கு வந்து ரெண்டுத்த எனக்கு ஆக்சுவலி ரெண்டுமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். இது வந்து உள்ள ஒன்று காமிச்சல கியூபாக இருக்குன்ட்டு, அதோட பேர் வந்து இவங்க வந்து நாட்டா டே கோகோன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், நாட்டா டே கோகோன்னு இருக்கும். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். முக்கியமாக எனக்கு ஜூஸ்னாலே நான் வந்து பெருசாக மற்ற ஃப்ளேவர் குடிக்க மாட்டேன். அந்த லிச்சி ஃப்ளேவர் தான் எனக்கு முக்கால்வாசி ஜூஸ்னால் குடிப்பேன். அதை வந்து ஃப்ரூட்டாகவும் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். லிச்சி பிடிக்கும், அதனால் அந்த லிச்சி ஃப்ளேவர் ஜூஸும் இப்போ வந்து நம்ம திறந்துடுவோம். சரி, இப்போ என்ன செய்ய போகிற? இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 செகண்டாக வந்து இந்த ஜூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஜூஸ் எடுத்து இந்த கண்ணாடி டம்ளர் ஊற்ற போகிறோம். நான் வழக்கமாக இதை ஊற்றலாம் மாட்டேன், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஊற்றுறேன். திறந்துப்போம். இருந்துக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டோம். நம்ம வீடியோ எடுக்கலாம் வான்னு சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நான் ஏதாவது முக்கியமாக வீடியோ எடுக்கிறதோ இல்லை வெளியே போனால் வாமா வீடியோ எடுக்கலான்னு சொல்லுவேன். ஃபேஸ் கூட காட்ட மாட்டான். இன்றைக்கி சஞ்சய் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருக்கான். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க, உள்ள பாருங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. அது நம்ம இது குடிக்கும்போது வாயில் இடையிடையே கடிப்படுமா, அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அந்த சர்பத்தை குடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த நுங்கு சர்பத் அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் இருக்குது, அது அப்புறமா ஊற்றிப்போம். பாருங்க, இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? அது மிதக்குறது. இதை நான் இப்போ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சில பேர் வந்து இதை வந்து கோல்டாக குடிக்கிறதுக்கு வந்து ஜூஸ்லாம் விரும்புவாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குடிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கோல்டாக குடித்தா கோல்டு வந்துடும். அதனால வந்துட்டு ஆனால் வந்து சில பேர் வேணால் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக எடுத்து குடிப்பாங்க. அது கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா க்யூப்ஸ் கூட எடுத்து இதில் போட்டுப்பாங்க. சரி, நான் ரொம்ப அளவுன்னு பேசாமல் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க, இப்போ எங்கேயாவது வெளியே நல்லா வெயில் அடிக்கும்போது போயிட்டு வந்து இதை குடிச்சிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் உங்களோட உடம்புக்கு. அது மாதிரி செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குதுங்க. இந்த வெறும் ஜூஸாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா அந்த உள்ள இந்த இது பார்க்குறதுக்கு வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி வெள்ளை கலர் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட டேஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிக்கும். அது நல்லா கடக்கு நல்லா இருக்கும். அது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சஞ்சய் நானும் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.